ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராணிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான கார சட்னி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த கார சட்னி ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பல் பூண்டு, 5லேருந்து 6 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, இவ்வளோ தான் தேவையான பொருள். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பொருளையும் சேர்த்துட்டு இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சட்னியை தாளிச்சிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் நாம் அரைச்சி வச்சிருந்த சட்னியை சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி இட்லி தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்டியான கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சமையல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா ராணிஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.